பகுதியை ஆட்சி செஞ்ச பிரெஞ்சுக்காரர்கள் நகர பகுதியில ஆங்காங்கே சிறிய பூங்காவை ஏற்படுத்தினாங்க. 1826 தெற்கு புல்வாரும் மேற்கு புல்வாரும் சந்திக்கும் இடத்துல 22 ஏக்கர் பரப்பளவுல புதிய தோட்டத்தையும் ஏற்படுத்தினாங்க. அதுல ஒரு பகுதியை அரச தோட்டம் ஒன்னும் கலோனியல் தோட்டம் ஒன்னும் அழைச்சிட்டும் வந்தாங்க. இந்த இடத்துல இந்தியால பல்வேறு பகுதிகள்ல இருந்து விளைந்த தாவரங்கள் பயிர்களை கொண்டு வந்து ஆராய்ச்சி செஞ்சாங்க. பிரெஞ்சியர்களோட குடியேற்ற நாடுகளுக்கும் அதை பரவ செஞ்சாங்க. குறிப்பா இங்க வளர்ந்த அரிய தாவரங்களை புர்போன், ரீயூனியன், மேற்கிந்திய தீவுகள், பிரான்ஸ் பகுதிகளுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆயிரத்து 829 ஆண்டுல 7500 சதுர மீட்டர் பரப்பளவுல 900 வகையான தாவர இனங்கள் இருந்ததா பிரபல பயணி விக்டர் ஜாக்மன் அறிவிச்சிருந்தாரு. ஆனா 1830 ஆண்டு வீசிய புயல் பூங்காவை புரட்டி போட்டுடுச்சு. இந்த நிலையில 1834 பெரோதத் என்பவரு தாவரவியல் பூங்காவுக்கு மறுபிறவி கொடுத்தாரு. உலகத்துல பல நாடுகள்ல இருந்த தாவரங்களை எல்லாம் புதுச்சேரிக்கு கொண்டு வந்து வளர்த்தாரு. இதனால கலோனியல் பூங்கா தாவரங்களுடைய ஆய்வு மையமா மாறுச்சு. 1867 பெரோதத் தோட்டத்துல இருந்த எல்லா தாவரங்களையும் வகைப்படுத்தி பட்டியலை வெளியிட்டாரு. அவருக்கு பின்னால பொறுப்பேற்ற பலர் பூங்கா வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றினாங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். இவர்கள்ல ரெனோ என்பவரு 1885 பூங்காவுல ஒரு வேளாண் கண்காட்சி நடத்தி தற்போதைய மலர் கண்காட்சிக்கு பிள்ளையார் சுழி போட்ட வரலாறும் இருக்கு. ஆயிரத்து 1948 பிரெஞ்சிய நிர்வாகம் கலோனியல் என்ற சொல்ல நீக்குச்சு. அதுக்கு பிறகு தாவரவியல் பூங்கான்னு அழைக்க துவங்கினாங்க. உள்ளூர் மக்களோ செங்கிலியன் தோட்டம்னோ அழைச்சு வந்தாங்க. இந்தியாவுடன் இணைஞ்ச பிறகு 1960 ஆண்டுல இருந்து வேளாண் துறையுடைய தோட்டக்கலை பிரிவு பராமரிச்சு வர்றாங்க. கடந்த 2011 ஆண்டு டிசம்பர் 30 தானே புயல் புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதியை தாக்குச்சு. தானே புயல்ல புதுச்சேரி தாவரவியல் பூங்கா கடுமையா பாதிச்சுதுன்னே சொல்லலாம். புயலுடைய தாக்கத்துல நிறைய மரங்கள் விழுந்து சேதமும் அடைஞ்சது. இந்த தாவரவியல் பூங்காவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல ரூபாய் 9,11,00,000 செலவுல புனரமைப்பு செஞ்சிருக்காங்க. குறிப்பா இங்க இருக்கிற சாலைகள் எல்லாத்தையும் புதுசா போட்டிருக்காங்க. கண்ணாடி மாளிகைய புதுப்பிச்சிருக்காங்க. சிறுவர்கள் ரயில் பாதைகளை சீரமைச்சு இருக்காங்க. இந்த புனரமைப்புக்கு பிறகு பொட்டானிக்கல் கார்டன் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு சும்மா வேற லெவல்ல இருக்கு. கூடிய சீக்கிரமாவே இது திறந்து மக்கள் பயன்பாட்டுக்கும் விட போறாங்க.
நெருங்குற தாவரவியல் பூங்காவில் 150 வகைகளை சேர்ந்த 2400க்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்கு. புதுச்சேரி நகருடைய ஆக்சிஜன் தொழிற்சாலையா தாவரவியல் பூங்கா இயங்கிட்டு இருக்குன்றது ரொம்பவே பெருமைப்படக்கூடிய விஷயம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல தொடருங்க.